கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஒரு நபர் ஜெபிக்க அவர் பைபிளை திரும்ப கொடுத்துட்டு ஓடியே போயிட்டார். அவங்க வீட்டுக்குள்ளே நாகப்பாம்பு வந்ததுனால அந்த உங்கள் சாமியை வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி பைபிளை கொடுத்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அவர் மாத்திரம் இல்லை, அதே ஊரில் மறுநாளே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2-3 நாளில் ஒருத்தருக்கு முடியலை, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாயந்தரம் வேலையில் நம்ம அந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே கைப்பறதையெல்லாம் கொடுத்து பல பேரை சந்தித்து, அங்கேயும் சில நேரங்களில் சில இடங்களில் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய நிலைமை, அங்கேயும் ஆண்டவர் சிலருக்கு அற்புதம் பண்ணிக்கிறாரு. நிறையா சொன்னோம்னா பதிவு பத்தாது, அதனால் கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும் போதில் அந்த ஒருத்தருக்கு ப்ரேயர் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. நான் மட்டும் போனப்போ அங்கே பார்த்தா யாருக்குங்கன்னா, நீங்கள் சும்மா வாங்க பாசா, அவர் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாரு, அவர் ஒரு சபைக்கு போய்க்கிருக்கிற ஒரு நபர் தான், நீங்கள் வாங்க அப்படின்றாரு. அது நமக்கு தெரிஞ்ச நபரை கூப்பிட்டு போகிறாங்க. போனால் அவர் ஒரு ஜோசியம் பார்க்குறவர், கை காலெலாம் முடங்கி போய் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாருங்க, உங்கள் இயேசுவில் ஏற்றுக்கிட்டாருங்க அப்படின்றாரு. யோ என்னங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாருங்கிறீங்க, ஒரு ஜோசியம் பார்க்குற ஆள்கிட்ட போய் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாருங்க, ஜோதிடம் மட்டும் சும்மா வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு பார்ப்பாருனாங்க. அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நான் ஜெபம் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டேன். இப்போ ஆனாலும் அந்த கூட்டு போன நபர் அவங்க வற்புறுத்தல் நிமித்தமாக அவர்கிட்ட நான் திரும்ப சத்தியத்தை பற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்குறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் கொலை செய்யப்படக்கிறவர்கள்னு என்று வேதத்தில் இருக்குது. உனக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பிடிச்சி சத்தம் போட்டு அவரை உட்கார வச்சு, இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கிழிச்சு போட்டு எடுத்து வெளியே போடு, முழுசு சர்ச்சுக்கு ஒப்புக்கொடு, ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இப்படி பின்மாற்றமாகி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவருக்கு என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன். சரியான்னு தலையாட்டி ரொம்ப பயபக்தியாக இருந்து எங்கிட்ட எந்திரிச்சா சரின்ற மாதிரி என்ன பண்ண அப்படி ஒத்துக்கிட்டா. அப்படி அவருக்கு நான் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட மறுநாள்லேயே அவர் எந்திரிச்சு உட்காந்து நடமாட ஆரம்பிச்சிட்டார். ஒரு வாரம் அந்த ஆள் கரெக்டாக 1 வாரம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்தார். நம்ம பேசுகிற எல்லாம் கேட்டாங்க. நம்ம அதுவும் போக நீங்கள் அந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு போயிருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம மிஷினரி என்னென்னா, அப்போ சபை கிடையாது, சபை ஐக்கியம் கிடையாது. அதாவது நீங்கள் எந்த சபைக்கு வேணாலும் போய்க்கலாம். ஆனால் நான் நடத்தினது ஃபாஸ்டிங் ப்ரேயர் மட்டும் நடத்தினேன். கைப்பிரதி கொடுக்குற மட்டும்தான் நம்முடைய ஊழியம். சபையே இல்லாத இடத்துல சபையை ஏற்படுத்திக்கிறது தான் நம்ம மிஷினரியுடைய தரிசனம். இப்போ அப்படி இருக்கும் போதில் அவங்க ஏற்கனவே ஒரு சபையில் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, நீங்கள் போய்க்குங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தனால அந்த சபைக்கே போயிட்டாங்க. நான் 1 வாரம் தான் நம்ம இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தா அவர் பழையபடிக்கு ஜோதிடம் பார்த்து உட்காந்துருக்காரு. அப்போ என்ன சத்தியம் போதிக்கிறாங்க, என்ன இவங்க சத்தியம் கேட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே அந்த ஆளை நான் சந்திக்கிறே நிப்பாட்டிட்டேன், பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆளை 4 ரோட்டில் இருந்து ஒரு நபரை கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு என்னென்னா, அவருக்கு இதே மாதிரி ரொம்ப முடியாத சூழ்நிலை, தொழில் முடக்கம், பண முடக்கம் எல்லாமே இருந்ததுனால அவருக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு நான் ஜெபிக்க என்ன வச்சுன்னா, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற மாதிரி வந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தப்போ இறக்குற மாதிரி இறந்து ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அப்போ பாஸ்டரே அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நபர் சாக போகிறாங்க, பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க. அது அப்படி திடீர்னு இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரன் போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த படுத்துருக்கிற நபரை எந்திரிச்சு உட்கார வச்சு
ஜெபம் பண்ணி அவங்களும் எல்லாம் அவங்க பக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் உட்கார வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா அபிஷேகத்தில் நிரம்ப வச்சு நான் ஆண்டவர் வந்து அந்த படுத்திருக்கிற ஆளை எழுப்பி விடும் பொழுது ஆகாரம் கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் அவர் வந்து ரொம்ப ஏஜ் கொண்டவர்னால அவருடைய குடல் தாங்குகிற அளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரை வந்து எதை சாப்பிடக்கூடாதுனாங்களோ அதெல்லாம் நான் சாப்பிட சொல்கிறேன். என்னென்னா ஒரு குளுக்கோஸ் பாயிண்ட் வாங்கிட்டு வர சொல்லி பார்லி அரிசி கஞ்சியை காய்ச்சி 2யும் கொடுக்குறோம். 2ம் கொடுத்து ஒரு 2 தடவை குடித்தோடனே அவர் தெம்பாய் உட்காந்துட்டார். அப்போ பாருங்கள், அவருக்கு தெம்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே சாக போனாலும், ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணதில் எலும்பி உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த 2 இதை கொடுத்தோன்னே அவர் முழு தெம்பாயிட்டார். சரி எலும்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு மறுநாள் போய் நான் தற்செயலாக சாயந்தரம் போய் அவங்கள போய் வீட்டில் போய் பார்த்து திரும்ப ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா ஆளை காணோம். என்ன பண்ணிக்கிருக்கிறாங்க, ஆளை காணுங்க அப்படின்னா தான் அங்கே பாருங்கள், அந்த கோயிலுக்கு ஒரு 20 குடம் தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கிறாங்க. அங்கே எலும்புனவனே இப்போ அவங்க வந்து அங்கே என்ன பண்ணிக்கிருக்காங்க, தண்ணி எடுத்து ஊற்றிக்கிருக்காங்க. எனக்கு கடுப்பாயிருச்சு. சுகம் கொடுத்தது ஏசுசாமி, சுகம் வாங்கினது ஏசுசாமிகிட்ட, ஆகாரம் கொடுத்து ஜெபம் பண்ணல இங்கே செத்து போயிடுவாருன்னு சொன்ன ஆள்கிட்ட போய் நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அங்கே போய் என்ன பண்ணிக்கிறாரு, குடம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிருக்கிறார். அப்படி அத்தோடு அந்த வீட்டுக்கு போகிறதுன்னு பாட்டேன். இப்போ பாருங்கள், எத்தனை முறை எத்தனை ஆளுகிட்ட சுகத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. அதை மட்டும் இல்லை, இன்னொரு ஆள் இந்த இப்படியே வந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படியே வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிறதால அவங்களுடைய மருமக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அப்போ எங்களை பஸ் ஸ்டாண்டில் பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் மாமனாருக்கு எப்படியாவது நீங்கள் என்ன புதுசு ஜெபம் பண்ணி குணமாக்கி விட்ருங்க பாஸ்டர், நம்ம ஏசுசாமி அவங்க ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் சத்தியம் போதீங்க, அவர் எப்படியாவது சரியாக்கி விட்ருங்க பாஸ்டர், அப்புறம் குடும்பமாக ரசிக்கப்பட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் பற்றி சொல்கிறேன். அவரும் வந்து என்னென்னா சரியா நான் ஏற்றுக்கிறேங்கிறார். இப்படியே தான் இருக்கார், இப்படி தான் இருக்கார். இப்போ அப்படி உள்ள ஆள்கிட்ட வந்து நான் சரியானவனே சரி இயேசுவை ஏற்றுக்கிட்டுறாரு அப்படின்னு, அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் குணப்படுத்துவார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச்சுக்கு வரணும், மற்ற எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன். சரியான்ட்டார். அவருக்கு ஃபுல்லாக நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி கையில் எல்லாம் அப்படி நீட்டி விட்டு எண்ணெயை அப்படியே பூசி விட்டு நீவி விட்டு காலெல்லாம் பிடிச்சி நீவி விட்டு எந்திரிச்சு நடக்க வச்சு கையை பிடிச்சி இப்படியே நடையான்னு சொல்லி எல்லாம் நடக்க வச்சு இங்கிட்டு அங்கிட்டு நடக்க வச்சு ஒரு 2-3 நாளில் நல்லாயிட்டார், தெம்பாயிட்டார், கையெல்லாம் நீட்டாயிடுச்சு. சரி, ஆண்டவர் ஏற்றுக்குங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு குணப்படுத்தியிருக்கிறாரு, நரம்புகளை எல்லாம் ஆண்டவர் வலுவாக்கியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு அந்த ஆள் வரல. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க வீடு சந்திக்கிறதுக்காக போனால் அவர் எங்கே போயிருக்கிறாரு, கருப்புசாமி கோயிலில் போய் உட்காந்துருக்கிறாரு. என்னையா அப்படின்னா அங்கே அவர் மேலே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுச்சாமா எங்கே அவங்க கும்பிட்ற இடத்துல. அதனால் அவர் அங்கே அடுத்து அவர் பூசாரி ஆகிறார். அப்போ அவ்வளோ நேரம் ஏன் அது குணப்படுத்தலை, அங்கேயே அவர் குணமாக்கலை, எதுக்கு அங்கே வந்துட்டு இப்படி இது பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு மருமக சொன்னனால தான் நம்ம போனோம். ஆனால் இவர் இது வரைக்கும் நான் கும்பிட்ட எது என்னை குணப்படுத்தலையா, இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படியெல்லாம் இருந்தேன், கோயில் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இது பண்ணேன், இதுக்கு அதை பண்ண, நீங்கள் பண்ணுனீங்க ரைட்டு, அது கடவுள் பற்றி நம்ம குறைய சொல்லலை. ஆனால் இயேசு குணப்படுத்துவார், நீங்கள் இயேசுகிட்ட தான் வரணும், மற்ற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சரின்னு சொன்னதுனால தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த ஆளும் அப்படி பண்ணிட்டான். எனக்கு அதிலேருந்து என்ன பண்ணிட்டேன், வெளியில் எங்கேயும் நம்ம இந்த மாதிரி ஆளுக்கு ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஆண்டவர் என்ன சொன்னார், வேத வசனத்தின் மூலியமாக எச்சரிப்பு கொடுத்தார். என்னுடைய நாமத்தை வீணால் வழங்காதிருப்பாயாக அப்படின்னாரு. ஜெபம் பண்ண வர்றவங்களுக்கு நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரம் அவருடைய நாமத்தை வீணால் வழங்கக்கூடாது, அவங்க போய் என்ன செய்யக்கூடாது, வேறு எதுக்கு அதை போய் செலுத்தக்கூடாது, அதுதான் மெயினாக வேணும். ஆனால் அப்படி இருக்கும் போதில் ஒரு நாள் சாயந்தரம் வேளையில் வந்து ஒரு கேட்டுகிட்ட வந்து ஒரு குடியாரன் வந்து, பாஸ்டர் வெளியே வா பாஸ்டர் அப்படின்னா, என்னடா எவனோ ஒருத்தர் ஊருக்கார அடிக்க வேண்டாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா அப்படின்னேன். வெளியே வா பாஸ்டர், அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீ வந்து ஜெபிக்கவா அப்படிங்கிறான். எங்கே இருந்து அங்கே கூட்டு வாயா அப்படின்றேன். 2 வருஷமாக முடியலை அவருக்கு, 2 நாளாக வந்து மூத்திரமெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, நீ வந்து ஜெபம் பண்ண சரியாகுன்னு சொன்னாங்க. இந்த பாருங்க இத்தனை பேர் போய் ஜெபம் பண்ணி சரியானோனையும் அவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. எனக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியாதுயா போயா அப்படின்ட்டேன். கூட்டுவா அப்படின்னா, என்னையா அவர் குடியாரன்ட்ட பேசுகிறான், சரி நம்ம அவனை எப்படியா கிளப்பி விடணும், எழுந்திரி கிளம்பி போ, காலையில் வேணால் கூட்டுவா அப்படிங்கிறேன். நீ எனக்கு இப்போ வந்தே ஆகணுங்கிறான். நைட்டு 7 மணிக்கு கூப்பிட்றான்.
நான் வர முடியாது அப்படின்றேன். வேறு வழியே இல்லாமல் ஒரு எண்ணெய் பாக்கெட் எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, ஜெபம் பண்ணி தர்றேன், அதை போய் அவர் உடம்புலலாம் பூசு, காலையில் எழுந்திரிச்சு கூட்டுவேன். ஏன்னா காலையில் நான் உபவாசம் வந்து அந்த 9 to 11 வந்து நான் நடத்துவேன் அங்கே வீட்டில். அப்போ கூட்டு வான்றேன். என்னையா அப்படின்னு தலையில் அடிக்கிறான். சரி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்துட்டான். நானும் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை நேரம் ஜெபம் பண்ணி இதை போய் அவங்க வீட்டுக்காரமாவை கை காலெலாம் பூசி ஜெபம் பண்ணி ஏசுரத்தஞ்சயம் சொல்லி பூசு, எந்திரிச்சு உட்காந்துருவார். காலைல கூட்டுவான்ட்டு எப்படி வரமாட்டாங்க, நம்ம இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் போய் ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தரும் அப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னால், மறுநாள் நான் வந்து ஜெபம் நடத்திக்கிருக்கிறேன் பாஸ்டிங் ப்ரேயர். இவங்க எல்லோரும் ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவரை டிவிஎஸ் 50ல் நடுவில் உட்கார வச்சு முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் வச்சு அப்படியே பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து நேராக ஜெபம் நடத்துகிற இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. உட்கார வச்சுட்டாங்க. நான் அவர் அப்படியே உட்கார கூட முடியல, அப்படியே சாயிறாரு, இங்கிட்ட அப்படியே சாயிறாரு. சரி அவர் அப்படியே சாஞ்சி உட்கார வைக்கணும், இல்லைன்னா கீழே படுக்க வச்சுருங்கன்ட்டேன். கீழே படுத்துக்கிட்டே அவர் நான் பேசுகிறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி நம்ம வேமா ப்ரேயரை முடிப்போம்னு சொல்லி அது எப்போ மூலம் அன்றைக்கி அந்த 11 மணிக்கு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னையா பண்ணுது என்ன பிரச்சனை அப்படிங்கும் போதில் 20 நாளாக ரொம்ப முடியாமல் இருக்குது, மூச்சு திணறுதியா, மேலும் மீனும் கீழே இழுத்து வாங்குது, ஒரே ஆவியாக வந்து அமுக்குது, எருமை மாடாக முட்டை வருது, மூச்சு கூட எனக்கு விட முடியலங்கிறாரு. அப்படியா, அப்படி எல்லாம் உங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்களா, எல்லாம் இது பண்ணியிருக்கணும்னா, அவர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செலவழித்து ஏகப்பட்ட பணம் செலவழித்து அவங்களுக்கு 20 நாளில் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. அதோடு வந்து தான் இப்போ வந்து பெட்டில் 2 வருஷமாக கிடந்திருக்கிறாரு. அவர் அந்த டாக்டரோ யாரோ திரும்ப பார்த்தப்போ அவ்வளோதான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அவரை தான் அங்கே வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னடா அப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு 20 நாளாக இருக்குன்றீங்கல்ல, கையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு 10-20 தாயத்து இருக்கும் கட்டி வச்சுருக்காங்க. இது எப்போ கட்டினது அப்படின்னு 20 நாளாக முன்னால் ஒவ்வொரு தரையும் வந்து கட்டிட்டு போயிருக்கான் அந்த தாயத்தை. ஒருத்தனும் அந்த மந்திரம் பண்ணி அங்கே வந்து கட்டிட்டு போயிருக்கான். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டா அப்படின்னேன். அப்படின்ட்டா அப்படி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு செத்தையெல்லாம் நம்ம அங்கே முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அங்கே வச்சு எரித்து பற்ற வச்சா பொணநாத்தான் ஆறுது, அத்தனை எரிஞ்சு இருக்குது. ஐயா இடுப்பில் ஒன்று இருக்குங்காரு, இடுப்பில் ஒன்று இருக்கு, சரி அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணி எடுத்து அதையும் போட்டு எரிச்சிட்டேன். படுத்தே கிடந்தாலும் எந்திரிச்சு உட்காந்துட்டார். அவருக்கு பிறகு ஜோம் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வாரம் வாங்க, அதுக்கடுத்த வாரம் வாங்க, முதையே வந்து இங்கே வந்து நம்ம ஒன்றுன்னா தான் அடுத்து வரமாட்டான்னு சொல்லி 3 வாரம் தொடர்ந்து வாங்கினோனையும் அப்புறம் மறுவாரம் பார்த்திங்கன்னா போனவர் அந்த எண்ணெயை மட்டும் போடுங்கன்னு ஜோம் பண்ணி கொடுத்து விட்டேன். அப்புறம் அதை மறுவாரம் பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும் வண்டி ஓட்டிட்டு அவர் பின்னாடி அவர் சோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே வந்தார். அப்படியே தத்தி புத்தி வந்து உட்காரவே முடியாமல் சாஞ்சிக்கிட்டு இருந்த மனுஷன் சேரில் உட்காந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு இருக்கிறார். நம்ம பிரசங்கம் பண்ணால் ஆண்டவர் பற்றி சொல்ல அவர் அப்படியே உண்மைக்கே சொல்கிறேன்ல, அது 30-35 பேர் உட்காந்துருக்காலும் அவர் அவ்வளோ ஆர்வமாக கேட்டார். இயேசுவை பற்றி சொல்ல போதில் அவருடைய அந்த வியாதி குணப்படுத்துகிற பற்றி இதெல்லாம் சொல்லும் போதில் அவ்வளோ ஆர்வமாக கேட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அவருக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி. அவ்வளவு நாள் அவர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு நாள் அவர் தவறான காரியங்களை செய்திருக்கோன்றதை அவர் உணர்ந்துக்கிட்டு மேலும் அவர் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டுக்கிருந்தார். அப்போ அந்த சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் அவரை விடுதலையாக்கும், உங்களை விடுதலையாக்குன்ற வசனம், அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற அந்த வசனமும் அவருக்குள்ளே நான் அப்படியே மெய்யாகவே அவர் முன்னாடி நடக்கிறத நான் பார்த்தேன். இப்போ அப்படி குணப்படுத்தினார் ஆண்டவர். அதுக்கடுத்த வாரம் எப்படி வந்தார் தெரியுமா, அவரே டிவி ஓட்டிகிட்டு வந்தார். வந்து இங்கெல்லாம் வர முடியலையா, பையங்கெல்லாம் வர முடியா, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. உட்காருங்கன்னு சொல்லி உட்காந்தா நல்லா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அப்படியே அசராமல் உட்காந்து பாட்டு பண்ணார். அபிஷேகம் அவர் பேரில். ஆனால் இப்போ நாங்கள் அபிஷேகம் நடக்கும்போது அப்படியே பார்த்து நான் கவனிச்சிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறாருன்னு, என்னை விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லும் போது. ஆனால் நல்லா தெம்பாக உட்காந்துருந்தார். போகும்போதில் ஐயா கறித்தண்ணியெல்லாம் சாப்பிட்லாமா, கறியெல்லாம் சாப்பிட்லாமா, நீ என்ன வேணால் சாப்பிட்டுங்கயான்ட்ட, ஆட்டுக்கறி சாப்பிட்டாலும் சரி, கோழிக்கறி சாப்பிட்டாலும் சரி, நாட்டுக்கோழி சாப்பிட்டாலும் சரி, என்ன வேணாலும் அடித்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு கிட்டத்தட்ட மனுஷன் நல்லாவே தெம்பாயிட்டார். அவர் உயிரோடு இருக்கும் போதில் ஒரு 30-40 லட்ச ரூபா வெளியில் வந்து வட்டிக்கு ஏதோ கொடுத்துருக்கிறாரு. கைமாத்தா கொடுத்த பணம் இவர் யாருக்கு எங்கே கொடுத்தான்னு கூட தெரியல, உடம்பு முடியாதப்போ. ஆனால் 20 நாளில் இறந்து போய்ட்டு அந்த பணம் அவ்வளோதான். எவன் கொடுப்பான், ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். ஆனால் எழுப்பி அத்தனை பணமும் அவர் எல்லாம் திரும்பவும் வாங்கி கிட்டத்தட்ட 9 to 11 மாதம் என்ன பண்ணார், அவர் உயிரோடு இருந்தார். இருந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு இருந்த போதில் தான் அவருக்கு கொஞ்சம்
அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, மற்றவங்க யாரும் ஏற்றுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிட்டாருங்கும் போதில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறதுக்குலாம் ரெடி பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தானும் ஏதோ ஒரு காரியத்துக்கு சிவியராக ப்ராப்ளம் ஆனோன்னு. சரி நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, ஆஸ்பத்திரி கொண்டு வந்தால் நாங்கள் காப்பாற்றிருப்போம், இல்லைன்னா உங்களால் செத்து போயிட்டாருன்னுருவாங்க. தாராளமாக கூப்பிட்டு போங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டேன். அப்போவே அவருடைய முடிவு நமக்கு தெரியும். சரி ஆண்டவர் எடுத்துக்கிறாருன்னொடனே அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி ராமகிருஷ்ணா போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தொழுதுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் இருக்கு. கடைசி நேரத்தில் மரித்த கல்வனும் இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை, பரிசுத்த ஆவி பெறலை அப்படின்னா கன்ஃபார்மாக அவருக்கு நரகம் இருக்காது. அது மாத்திரம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இப்படி தான் ஒவ்வொரு இடங்களையும் நடந்து ஆண்டவர் அற்புதம் பண்ணிக்கிருந்தார். அவங்க கடைசியில் பார்த்தா அது யாருன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய மாமனார். அவர் ஒரு தடவை என்னை வீடு தேடி சந்திக்க வந்தார். எத்தனையோ முறை உங்களை அடித்து அனுப்பி விடலாம், ஊழியத்தை முடித்து அனுப்பி விடலான்னு பார்த்தோம், உங்கள் சாமியை கடைசியில் எங்கள் மாமனாரே எழுப்பி விட்டார், பரவாயில்ல, அதனால தான் நாங்களும் விட்டுட்டோம், சரி அவர் நல்லது தானே பண்ணுறான்னு விட்டுட்டோம் அப்படின்ட்டோம். ஏன்னா நம்ம கட்டாயமாக யாரையும் மதம் மாற்றலை. ஆனால் உங்களுக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் தான் நான் பேசிக்கிறேன். அதனால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 ஆவி பிடித்திருந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் இரவு வந்து எங்களை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அடுத்து அந்த டைமில் என்ன நடந்துன்றதை நான் அடுத்த பதிவில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.